ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ஆஸ்டின். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நான் பைபிள் வாசிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஆர்வமாக படித்தேன். அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். முக்கியமான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான், இட்டர்னல் லைஃப். ஸோ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழி கஷ்டமான வழிதான். இந்த உலகத்தில் எல்லாரும் போகிறது போல நம் வழி ரொம்ப விரிவான வாசல் கிடையாது. நாம் நெருக்கமான ஒரு வாசல் வழியாக கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். உபத்திரத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். எல்லா உபத்திரவத்திலும் நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிறார். ஹல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கும் பொழுது இன்னைக்கு பார்க்குற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இதை கடந்து வந்தவர்கள் தான். அவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றும் பொழுது ஒரு காலகட்டம் வரும் பொழுது, இந்த மார்க்ல 10ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல சொன்னது போல இழந்து போனதை 100 மடங்காக திருப்பி கொடுக்கிறார். அதாவது ஒரு கணக்கே இல்லாம திருப்பி கொடுக்கிறாராங்க. ஒரு காலகட்டத்துல அவர் தான் இலக்க வைக்கிறார். இழந்து போனதை 100 மடங்காக திருப்பி கொடுக்கிறார். 100 மடங்குனா எண்ணி எண்ணி முடியாதது அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போ இதனுடைய கான்டெக்ஸ்ட், அதாவது இதுக்கு பின்புறமாக இதுக்கு முன்னாடி என்னென்ன இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நாம் கவனித்து தெரிந்து கொண்டோம் என்றால் அதுதான் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழியாக இருக்கும். நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீர்கள். ஆனால் ஒரு அழகான ஒரு நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் வருகிறான். அவன் ரூல்ஸ் படி எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய மனுஷன். அவன் நியாயப்பிரமாணத்தின் ரூல்ஸ் படி களவு செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, அடுத்தவன் மனைவி அது என்ன இச்சையாது இருப்பாயாக, உடைமைகளை இச்சையாது இருப்பாயாக, அது எல்லாத்தையும் அவன் அழகாக கடைபிடித்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனும் என்ன கேட்கிறான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமாங்க? நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாலும் அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகுது. அதுக்கு முந்தின ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் கொண்டு போகும். அதாவது பரதேசி அப்படிங்கிற ஒரு ஆவிகள் இளைப்பாறக்கூடிய ஒரு இடம். அந்த ஒரு இடத்துக்கு தான் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஆனா நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரக்குள்ள உள்ள போகக்கூடியது மகா பரிசு ஸ்தலத்திற்கு போகக்கூடிய ஒரு இடங்க. ஹல்லேலூயா. அப்ப அதுக்குள்ள போகிறதுக்கு இவன் அது யாரால முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவருடைய ஜீவனை கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். அவருடைய ரத்தத்துக்குள்ளாக நாம் கழுவப்பட்டால் மட்டும்தான் அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்ப இவன் அதை கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு அழகான சொல்யூஷன் சொல்லி கொடுக்கிறார். நீ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற, நான் அவையில அன்பு வைத்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நான் அவன் மேல் அன்பு வைத்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ பெரிய ஐஸ்வர்யமானா இருக்க, நியாயமா நல்ல வழியில சம்பாதிச்ச காசுதான் இதெல்லாம். இது எல்லாத்தையும் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அது மட்டுமல்ல, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் என்ன கேட்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் விற்று மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? அவன் நம்பிக்கை எங்க இருக்குது தெரியுமா? இந்த செல்வம் மேல இருக்குது. நான் நிறைய செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறேன், எனக்கு விரும்பினதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு தேவையானதெல்லாம் இதிலிருந்து கிடைக்கும், நான் என்ன தேவையோ அதை வாங்கிக் கொள்வேன் என்று அவன் நினைத்து கொண்டு இருந்துக்கலாம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அங்க உள்ள வருகிறார். உனக்கு நம்பிக்கை செல்வம் மேல இருக்கக்கூடாது, என் மேல இருக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் விற்று கொடு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை பாருங்க, அவன் அந்த மீன்பிடி தொழில கஷ்டத்துல இருக்கும்போதுதான் இயேசு வந்திருப்பாரு. ஒரு 2 படகு அமிலத்தக்கதாக மீன்களை கொடுத்து ஆசீர்வதிச்சிருப்பாருங்க. அதை பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நீர் இதை தருகிற நான் தகுதி உள்ளவன் அல்லன்னு சொல்லி பேதுரு சொல்லுவாரு. சொல்லிட்டு அந்த போட்டெல்லாம் மீனெல்லாம் என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு? இதை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுவார். எல்லா தொழில இருக்கிறவங்களை எல்லாரையும் பாருங்க, இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு என்னை பின்பற்றி வா. ஏன் தெரியுமா? உன் நம்பிக்கை என் மேல மட்டும்தான் இருக்க வேண்டும். உன் முழு நம்பிக்கை என் மேல மட்டும்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் முழு நம்பிக்கை என் மேல இருக்கும் பொழுது, நீ என்னை நம்பி இருக்கும் பொழுது நான் உனக்கான காரியங்களே செய்வேன். ஒரு பணம் எப்படி உனக்கு தேவையான சோறை வாங்கி தருமோ, சாப்பாடு வாங்கி தருமோ, ஒரு பணம் உனக்கு தேவையான ட்ரெஸ், உனக்கு தேவையான இந்த உலக ஆசீர்வாதங்களை தருமோ, நீ என்னை நம்பியிரு, நான் எந்த விதத்திலேயாவது உனக்கு தருவேன் என்பதுதான். ஹல்லேலூயா. நீ எதை குறித்தும் கவலைப்படாத என்பதுதான் அங்க இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அந்த ஒரு விதத்துல அவனுடைய நம்பிக்கை பணம் மேல அதிகமா இருந்தது, இயேசு கிறிஸ்து மேல குறைவாக இருந்தது. பணத்தை நம்பிட்டு இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பணத்தை விட மனசு இல்லை. ஆனா எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து பின்பற்றி வந்த சீஷர்கள் எல்லாரும் கூட நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இதை விட்டுட்டு வந்தவங்க தான். அவங்க கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை மேலாக வைத்து உம்மை பின்பற்றி வந்தோமே,
எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். ஹalleluya. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மார்க் 10:29 என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்கையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாகவும் வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஹalleluya. அப்போதாங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வந்தேல்ல, என் சுவிசேஷத்துக்காக வந்தேல்ல, என் ஊழியத்திற்காக வந்தேல்ல, நீ என்னை பற்றி மற்றவர்கள் சொல்லும்படியாக வந்தேல்ல, எல்லாவற்றும் மேலாக என்னை நம்பி உன் முழு இருதயத்தை என்கிட்ட கொடுத்தேல்ல. ஹalleluya. அப்படிலாம் கொடுக்கும்பொழுது உன் முழு இருதயமும் உன் முழு நம்பிக்கையும் என் மேல வந்துருச்சு. இப்போ நான் உனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன் என்று துன்பங்கள் எல்லாம் வருகிறது, அதையெல்லாம் தாண்டி நூறத்தனையாக ஆசீர்வதிக்கிறாராம். ஹalleluya. நான் என்னுடைய டெஸ்டிமனி சொல்ல விரும்புகிறேன். ஒரு டைமில் நான் நிறைய ப்ரீமியமான மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அந்த டைமில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி நான் புது மொபைல் வாங்கினாலுமே அது கையில் நிற்காது. அது டக்குன்னு காசு இல்லாத ப்ராப்ளம் ஏதோ ஒரு விதத்தில் அது திரும்ப போயிடும். இன்னொன்று வாங்கின உடனே உடஞ்சிரும், இல்லை ஏதாவது பிரச்சனை ஆயிரும். என்னால் புது மொபைல் வாங்கி அதை ஜாலியாக யூஸ் பண்ண முடியல. எனக்கு ஆசை என்ன அப்படின்னா கேம் விளையாடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதெல்லாம் அன்றைக்கி நடக்கலைங்க. ஆனால் கர்த்தர் ஒரு டைமுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்க விதம், உன் நம்பிக்கை என் மேலே மட்டும் இருக்கட்டும், இந்த மொபைலில் இருக்கிற சந்தோஷம் நம்பிக்கை அதெல்லாம் வேண்டாம், என் மேலே மட்டும் நம்பிக்கை வை என்று எல்லாவற்றையும் முதல்ல விட வைத்தார். என்ன கேட்பார் அப்படின்னா, நம்ம எதை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ, எதை மேலே ரொம்ப பிரியம் ஆசை அன்பு வைத்திருக்கிறோமோ அதை தான் விட சொல்லுவாங்க. மனைவி மேலே அன்பு வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு அதாவது நீங்கள் உங்களுக்கு நோக்கம் அன்பு இயேசு கிறிஸ்து மேலே இருக்க வேண்டும் என்று அவர் கேட்பார். அல்ல செக் பண்ணி பார்ப்பார். தாயோ பிள்ளையோ ரொம்ப அன்பு வச்சிருந்தீங்கன்னா அவர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேல அன்பு வச்சிருக்கலான்னு செக் பண்ணி பாப்பாருங்க. பொருட்கள் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேல அன்பு, அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாப்பாருங்க அவர். ஹalleluya. அப்போ அந்த டைம்ல நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் மேல முழு நம்பிக்கை வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு உண்மையை ஆராய்ச்சிக்கிட்டு உண்மை தொழுது கொண்டு உம்முடைய வசனத்தை வாசித்து கொண்டு ஹalleluya உண்மை பின்பற்றி வருவேன் என்று நான் நடக்கும் பொழுது ஒரு டைமுக்கு அப்புறம் ஆண்டவர் சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் கொடுத்தார். ஹalleluya. ஒரு பிரீமியம் ஃபோனை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஹalleluya. அதுக்கப்புறம் எனக்கு மற்ற காரியங்களில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேண்டும் என்று எதை பற்றியும் நான் நாட விரும்பவில்லை. நான் அவரை மட்டுமே நாடி பின்பற்றுகிறேன். ஹalleluya. இன்றைக்கும் அப்போ பாருங்க, அந்த வசனத்தில் சொன்னது போல ஒன்று நீ உன்னுடைய சுய விருப்பத்துக்காக நீ உன்னை விரும்பி எடுத்து வைத்திருக்கலாம். அதை விட்டுவிடு. நான் அந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறேன். நான் உனக்குள்ளாக வந்து வாழ விரும்புகிறேன். அதற்கப்புறம் நான் உனக்கு எல்லாத்தையும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹalleluya. அதை தாங்க அங்க அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். பின்பு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஹalleluya. சிலுவை என்ன தெரியுமாங்க? சிலுவைனா நம்ம இஷ்டப்படி எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம விருப்பப்படி போக முடியாது. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஏதாவது செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. எதுவுமே செய்ய முடியாது. பிதாவாகிய தேவன் தான் அவரை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். ஹalleluya. அதாவது அவர் மரணத்துக்கு போய் சிலுவையிலேருந்து இறக்கி விடப்படணும். அது மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும் சிலுவையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய சுய விருப்பங்கள், நம்மளுடைய உலக ஆசைகள், நம்மளுடைய ஓன் பிளான்ஸ் எல்லாம் அங்கே போகாது. ஆண்டவரை உம்முடைய பிளான்ஸ் படி என்னை நடத்துங்க என்று சொல்லும் பொழுது அவருடைய பிளான்ஸ், அவருடைய திட்டங்கள் படி நம்மை நடத்துவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்ததுனால தாங்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தினார். ஹalleluya. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுக்கும்பொழுது சிலுவையில நம்மளுடைய சுயம் தான் மரித்து போகும். நம்முடைய மாம்ச எண்ணங்கள் தான் மரித்து போகும். ஆவிக்குரிய எண்ணங்கள் மரித்து போகாது. நம் விருப்பங்கள் எல்லாம் இப்போ எப்படி நினைச்சிருக்கிறோமோ, என்ன ஆசைப்பட்டிருக்கிறோமோ, அதை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்து 100 மடங்காக தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அதை தான் இந்த வீடியோ மூலமாக இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் உங்களுக்கு இன்றைக்கு ஷேர் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.